சஞ்சய் 4 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு தெரியுமா? விஜய் நிஜ ஹீரோ இல்ல, தந்தையாக தோற்று விட்டாருன்னு பிரபலம் ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகருமான விஜய் அவரு இப்ப முழு கவனத்தையும் அரசியல் பக்கம் திருப்பி இருக்காரு. அவரோட குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, மகன் குறித்த புதிய விவாதம் சமூக வலைதளங்கள்ல தீவிரமா பேசப்பட்டு வருது. இந்த நிலையில விஜய் அவரோட பல வருடங்களாக ஒன்றாக பயணித்த பி.டி. செல்வகுமார் விஜய் மற்றும் அவரோட மகன் பற்றி வெளிப்படையா பேசியிருக்காரு. சினிமாவில இருந்தப்பவே ரசிகர் மன்றங்கள் மூலமா பல நலத்திட்டங்களை செய்து வந்தாரு விஜய். இப்போ முழு நேர அரசியல்வாதியா களமிறங்கி இருக்காரு. சொல்ல போனா இந்த மாற்றமே அவரை சுற்றி புதிய சர்ச்சை உருவாக காரணமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். கடந்த சில ஆண்டுகளாவே சங்கீதா அவங்களுக்கும் விஜய் அவருக்கும் கருத்து வேறுபாடு. சமீபத்துல சங்கீதா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. தன்னோட மனுவுல கணவருக்கும் மற்றொரு நடிகைக்கும் தொடர்பு இருப்பதா சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்துல த்ரிஷா பெயரும் இழுக்கப்பட்டதுனால சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இருவரும் ஒரே நிகழ்ச்சியில ஒரே நிற ஆடையில கலந்துகிட்டது இன்னுமே அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இதே நேரத்துல விஜய் அவருடைய மகன் சஞ்சய் அவரை பற்றின விவாதமும் கிளம்பி இருக்கு. வெளிநாட்டுல சினிமா தொடர்பான படிப்பை முடிச்சுட்டாராம். சிக்மா படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படம் லைகா புரொடக்ஷன் தயாரிப்புல உருவாகி இருந்தாலும் இதுவரைக்கும் வெளியாகாம இருக்கு. இதனால ஸ்டார் நடிகரோட மகன் அப்படின்னாலும் சஞ்சய் அவர் தனியாவே போராடிக்கிட்டு இருக்காரு. விஜய் அவருடைய முன்னாள் மேனேஜர் பி.டி. செல்வகுமார் அவர் பேசும்போது சஞ்சய் கடந்த 4 ஆண்டுகளா படத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. விஜய் ஒரு தந்தையா என்ன பண்ணாரு, அது மட்டும் இல்லாம என்ன உதவி வேணும், என்ன பிரச்சனைன்னு கேட்டு இருக்கணும். அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை. அன்னைக்கு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் தன்னோட மகன் தானா வளரட்டும்னு இருந்திருந்தா விஜய் அவர்னால இப்படியெல்லாம் நிஞ்சுக்க முடியுமா? விஜய் அவருக்கு அவ்வளவு தூரம் கை கொடுத்து தூக்கி விட்டவர் அவரு. சினிமா துறையில இருக்கிற பல பேர் தங்களுடைய மகன்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இயக்குனர் பாக்யராஜ் அவரை சொல்லலாம், டி. ராஜேந்தர் அவர் சொல்லலாம். இவங்கெல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க தன்னோட பசங்களுக்காக. தன்னோட குழந்தைகள் மனைவிக்கு துணை நிக்கணும் அப்படின்னு அவங்க இப்ப வரைக்குமே அவ்வளவு தூரம் குடும்பத்தை பாத்துக்கிறாங்க. அவங்க தான் நிஜ ஹீரோ. ஆனா விஜய் அவர் நிஜ ஹீரோவா இல்ல, அவர் தந்தையா தோத்துட்டாருன்னு சொல்லியிருக்காரு. சமீபத்துல தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுல தன்னோட மகனுக்கே கடன் வழங்கி இருக்கிறது விஜய் அவர் குறிப்பிட்டு இருக்காரு. இது சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா மாறி இருக்கு. இதையும் இணைத்து பல பேரும் விவாதிக்க தொடங்கி இருக்காங்க. ஒரு பக்கம் அரசியல்ல பெரிய இலக்கோட முன்னேறி வர விஜய் அவர், மறுபக்கம் குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த சர்ச்சையால தொடர்ந்து செய்திகள்ல இடம்பெற்று வராரு. இது அவருக்கு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. சொல்ல போனா இது மிகப்பெரிய அவருக்கு மைனஸா இருக்குன்னு கூட சொல்லலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.